எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பானம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நான் ஒரு டிஃபன் ஐட்டம் செய்து காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு மெயின் ஃபுட்டெல்லாம் நாங்கள் செஞ்சிடறோம் மேடம், தாளிக்கிற சாதம் இல்லாட்டியாக தான் செஞ்சிடறோம், பட் வந்து டிஃபன் வெரைட்டி கொஞ்சம் குவிக்காக செய்கிறது செஞ்சு காமிங்க, சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உப்பு உருண்டை செஞ்சு காமிக்க போகிறேங்க. உப்பு உருண்டை வந்து காலையில் டிஃபன்லேயும் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பின்னாடியும் சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துகிட்டு போனார், ரொம்ப சுவையாக இருக்கும். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப், அதாவது 200 கிராம். துருவிய தேங்காய் 1/2 கப். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். காய்ந்த மிளகாய் 3. சீரகம் 1 டீஸ்பூன். கடுகு 3/4 டீஸ்பூன். கறிவேப்பிலை இலைகள் 8. உப்பு தேவையான அளவு. எண்ணெய் தேவையான அளவு. உப்பு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோங்க. இது வந்து இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் ஒரு அடுப்பு பற்ற வச்சுங்க, பேன் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி, இந்த இட்லியெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வச்சுருக்கேங்க. அது பாட்டுக்கு சூடாகட்டும். இப்போது இந்த உப்பு உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி எடுத்தேங்க, 200 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் வருங்க. இப்போ கப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப குழம்புறீங்க. இந்த கப்பில் 1 கப்புன்னு வைங்களேன். அப்போ நான் இதே கப்பில் தான் பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுப்பேன். அடுத்தது இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அதே கப் தான், அது அரை கப் எடுத்திருக்கேன். அப்போ உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் ஊற போட்டுங்க, தண்ணியை நல்லா வடிகட்டி இது வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ரவா பதத்தில் அரைச்சா போருங்க, இந்த ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது. இது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பிறகு கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரவை பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா. சரி, அடுத்தது என்ன செய்யணும்னு பார்க்கலாங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, இவ்வளோ தண்ணி இருக்கலாம். அடுத்தது இந்த பேன் வச்சுருந்தேன் இல்லையா, அது சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. முதல்ல கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது சீரகம் போட்டுக்கலாங்க. ஓரளவு செவந்துருச்சு பார்த்தீங்களா. சீரகம் போட்டு சிகப்பு மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. ஒரு மாதிரி பாதி வெந்த மாதிரி வரும், அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருங்க. நல்லா சிம்மில் வச்சு கிளறணும். இதுக்கு நடுவில் நீங்கள் உப்பு பார்த்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ சுருட்டிட்டு வருது இல்லை, ரொம்பவும் வேக விட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி சுருட்டிட்டு வரும்போது போதும், நம்ம எடுத்துடலாம் அடுப்பில் இருந்து. எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுணுங்க, ஈவனாக ஆகணும். தேங்காய் பூ எல்லா இடத்துலையும் போட்டு ஆறின பின்னாடி கூட கையால் ஒரு தடவை பெசரிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நான் தேங்காய் பூவெல்லாம் போட்டேன்ல, நல்லா சைடில் இருந்ததெல்லாம் சேர்த்து நல்லா இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பும் சரியாக இருக்குது. இப்போது இந்த இட்லி தட்டு இருக்கு இல்லைங்க, இந்த இட்லி தட்டில் இது நான்ஸ்டிக்குன்றனால நான் எண்ணெய் தடவலை, நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. வேணா எவ்வளோ சைஸ் உருண்டை வேணுமோ அதை நீங்கள் பார்த்து உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு உருண்டை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வேக வச்சிடலாம்.
இப்போது நம்ம அந்த உருண்டை பிடிச்சதில் பாருங்கள் 14 உருண்டை வந்திருக்குங்க. ஒரு 200 கிராம் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை 14 வந்திருக்கு. அது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா ஒரு அரை கிலோ எப்படி இருந்தாலும் போடணும் நம்ம அரிசி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம ஸ்டீமில் வச்சு எடுக்கணும். இப்போது எப்படி இட்லியை வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி இதையும் வேக வச்சு எடுக்கணுங்க. தண்ணி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன், அது ஊற்றிடணும் மறக்காமல். இப்போ ஸ்டீமில் வேக வச்சிடலாம். இப்போது இது வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருந்தேன். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நம்ம சரியான பதத்தில் இருக்குது பாருங்கள், நேரமே காமிச்சு கொடுக்கும் நமக்கு வெந்துருச்சான்னு. சரி, உப்பு உருண்டையில் என்ன ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் அரிசி போட்டிருக்கோம், அதில் தேங்காய் பூ சேர்த்துருக்கோம். அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதில் ப்ரோட்டீன் இருக்குது. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு கொஞ்சம் பலம் கொடுக்கறதுக்கெல்லாம் உளுத்தம்பருப்பு இருக்குது. கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், முடிக்கு நல்லது. அரிசி வந்து என்ன ஆரோக்கியம், அரிசி தான் நாங்கள் குறைச்சிக்கிட்டு வர்றோமே அப்படின்னு நினைப்பீங்க. அது தவறுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு செய்கிறாங்க. அரிசி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளையாவது கட்டாயம் அரிசி சோறு சாப்பிடணும். அந்தந்த சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இறைவன் படைப்பில் எல்லாமே விளையுங்க. அதனால வந்து நம்ம அரிசி சோறு கட்டாயம் ஒரு வேளை சாப்பிடணும். அது சக்கரை வியாதி இருக்கிறவங்களும் சாப்பிடணும், அதுதான் உண்மை, ஃபேக்ட் அது. அதை பற்றி நான் இன்னொரு எபிசோடில் விரிவாக சொல்கிறேன். சரி, இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம வந்து இது மாற்றிக்கலாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. அடுத்தது என்ன, உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்ல போகிறேன். நான் இப்போது சாப்பிட்டு சுவையாக வந்திருக்கா, உப்பு சரியாக இருக்கா எல்லாம் பார்க்க போகிறேங்க. பாருங்கள், ஆஹா, உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. எப்படி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருக்கு. சீரகம் வேற போட்டிருக்கோம்ல, சீரகம்லாம் ரொம்ப நல்லது, தொண்டைக்கு நல்லது, டோட்டலாக நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லதுங்க சீரகம். ரொம்ப சரியான பதத்தில் வந்திருக்கு. இது இப்படியே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஏதாவது காரமாக நல்லா துவையல் வச்சுக்கோங்க. இந்த உப்பு உருண்டைக்கு சைட் டிஷ் என்ன தெரியுமா, பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, சாப்பிட்டே இருக்கலாம். அது இது ஃபுல்லாகவே ஒருத்தரே சாப்பிட்லாம். அடுத்த எபிசோடில் வேற ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.